சொல்லிக்கிட்டாங்க. போதுண்ணா கொஞ்சம் போதும் போதும் வாங்கி இன்னும் வியாபாரம் இல்லை ஒழுங்கு. சரி இது இந்த வியாபாரம் பார்த்துருங்க. நம்ம அந்த அவசரமாக வச்சோம்ல அதோட வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. சரியா? சரி போதும் போதும். மக்களே வணக்கம். நான் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு. இந்த ஊரில் ரியாஸ் அண்ணன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வீட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பாரம்பரியமான மீன் சாப்பாட்டு முறை, மீன் குழம்பு. அவங்க ஊரில் வாரத்தில் 7 நாளுமே மீன் குழம்பு தான். 6 நாள் மீன் குழம்பு, கூடுதலாக 1 நாள் இறைச்சி குழம்பு. காய்கறி குழம்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். மீன் குழம்புனா அப்படி பிரியப்பட்ட நபர்கள் இந்த ஊர் மக்கள். இன்றைக்கி அவங்க வீட்டில் மரவள்ளி கிழங்கு நம்ம சொல்லுவோம் எங்கள் ஊர் பகுதியெல்லாம், இங்கே வந்து கப்பன்னு சொல்லுவாங்க. அப்படி மரவள்ளி கிழங்குல மீன் குழம்பு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இந்த ஊர் பகுதி மக்களோட ரொம்ப பாரம்பரியமான ஒரு உணவு. மரவள்ளி கிழங்கு 2 விதமாக பண்ணியிருக்காங்க. மசியல் முறையில் ஒன்று, மசாலா சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க, தனியாக அவிச்சு வச்சுருக்கிறாங்க. அப்புறம் சாப்பாடு, அரிசி சாப்பாடு, சால மீன் குழம்பு, சால மீன் பொரிச்சது, அப்புறம் சூற மீனோட பொரியல், கூடுதலாக கீரை வச்சுருக்கிறாங்க, முட்டை, பழம். இதுவே பெரிய ஒரு விருந்து சாப்பாடு மாதிரியான ஒரு அனுபவம் தான் எனக்கு. தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊர் பகுதிகளிலையும் இல்லாத ஒரு மீன் சாப்பாட்டு முறை வந்து குமரி மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் குமரி மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த மீன் குழம்பு சாப்பாடுகளில் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான மீன்களை பற்றி இந்த வீடியோக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி மக்களே.